அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹில் கரீம் சய்யிதல் அம்பியாஇ வல் முர்சலீன் வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமிddin. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்த அலீமுல் ஹக்கீம். அம்மா பாத். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி சூரத்துல் பக்கராவுடைய 149 மற்றும் 150வது இந்த 2 வசனங்களுடைய திலாவத்து மொழிபெயர்ப்பும் சிறு விளக்கத்தையும் பார்ப்போம். இது வரைக்கும் இந்த சூறாவுடைய 148வது வசனம் வரைக்கும் வந்த வசனங்களுடைய திலாவத்து மொழிபெயர்ப்பும் சிறு விளக்கங்களையும் பார்த்திருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 2 வசனங்களுடைய திலாவத்து வருமாறு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ومن حيث خرجت فولي وجهك شطر المسجد الحرام وإنه للحق من ربك وما الله بغافل عما تعملون. ومن حيث خرجت فولي وجهك شطر المسجد الحرام وحيث ما كنتم فولوا وجوهكم شطره لئلا يكون للناس عليكم حجة إلا الذين ظلموا منهم فلا تخشوهم واخشوني ولأتم نعمتي عليكم ولعلكم تهتدون. இந்த 2 வசனங்களுடைய மொழிபெயர்ப்பும் அதற்கு பின்னால் ஒரு சிறு விளக்கமும் வருமாறு. ஹைசு அப்படின்னா எங்கேருந்து, அப்பொழுது எங்கேருந்து எல்லாம் அப்படிங்கிறது. மின் ஹைசுங்கும்போது எங்கேருந்து, ஹரஜித நீர் வெளியே நீரும். ஸோ எல்லாம் சேர்த்து மின் ஹைசு ஹரஜித எங்கேருந்து நீர் வெளியேறுகிறீரோ ஃபவல்லி பிறகு திருப்புவீராக வஜ்ஜக உமது முகத்தை ஷத்ருல் மஸ்ஜிதில் ஹராம். ஹராம்டா புனித மஸ்ஜித், ஷத்ரான்கும்போது திசை அல்லது பக்கம். புனித மஸ்ஜிதின் பக்கம் அல்லது திசை. வைன்னஹு மேலும் நிச்சயமாக அது லல் ஹக் உண்மையாகும். மிர் ரப்பிக்க உமது இறைவனிடமிருந்து அல்லது உமது நிஜமானிடமிருந்து. வமல்லாஹு மேலும் அல்லாஹ் இல்லை பிகாஃபிலின் கவனமற்றவனாக அல்லது பாராமுகமானவனாக அம்மா தஅமலூன் எதனை நீங்கள் செய்கிறனோ அதனை பற்றி. இந்த வசனத்துடைய மொழிபெயர்ப்பு எங்கேருந்து நீர் வெளியேறினீரோ பிறகு திருப்புவீராக உமது முகத்தை புனித மஸ்ஜிதின் பக்கம் அல்லது புனித மஸ்ஜித் திசையின். மேலும் நிச்சயமாக அதுதான் உண்மை உமது இறைவனிடமிருந்து அல்ல உமது இறைவனிடமிருந்துள்ள உண்மையாகும். மேலும் அல்லாஹ் கவனமற்றவனாக இல்லை எதனை நீங்கள் செய்கிறனோ அதை பற்றி. அடுத்த வசனம். மின் ஹைசு ஹரஜித இது எங்கே இருந்து நீர் அதே திருப்பி வருது. இங்கேருந்து நீர் வெளியேறினீரோ அல்லது வெளியேறுகிறீரோ பிறகு திருப்புவீராக உமது முகத்தை புனித மஸ்ஜிதின் பக்கம் அல்லது புனித மஸ்ஜிதின் திசையில். அடுத்தது ஜமா, அதாவது ப்ளூரலில் வருது, பன்மையில் வருது. மேலும் எங்கே நீங்கள் இருந்தாலும், குந்தும்டா நீங்கள் இருந்தீர்கள். ஸோ மா குந்தும் எங்கேருந்து நீங்கள் இருந்தாலும்
அப்போ எங்கேருந்தெல்லாம் இந்த மாங்கிறத நம்ம சேர்த்துக்கிட்டு எங்கேருந்தெல்லாம் நீங்கள் இருந்தீர்களோ அல்லது இருக்கிறீர்களோ பிறகு நீங்கள் திருப்புவீர்களாக உமது முகங்களை ஷத்ரா அதனுடைய திசையில். லி அல்லா, லி அன் லா இந்த 3 எழுத்து சேர்ந்தது லி அல்லா. யக்கூனு, யக்கூனண்டா ஆகாமல் இருப்பதற்கு, எல்லாமே சேர்த்து ஆகாமல் இருப்பதற்கு. லி அல்லா யக்கூன, ஆகாமல் இருப்பதற்கு. லின்னாசி மனிதர்களுக்கு. அலைக்கும் இந்த இடத்துல உங்கள் மீதுங்கிறத விட உங்களுக்கு எதிராக ஹுஜ்ஜா, ஏன்னா ஒரு தர்க்கம் வர்றதுனால ஒரு தர்க்கம். இல்லல்லதீன தவிர எவர்கள் அநீதம் செய்தார்களோ, மின்ஹும் அவர்களிலிருந்து எவர்கள் அநீதம் செய்தார்களோ. எனவே லா தஹ்ஷவுஹும், நீங்கள் தஹ்ஷவுன்னா நீங்கள் பயப்படுவீர் அல்லது பயப்படுகிறீர். லா தஹ்ஷவுங்கும்போது இது அம்ரு, அதாவது பயப்படாதீர். ஹும் அவர்களுக்கு, நீங்கள் பயப்படாதீர்கள் அவர்களுக்கு. வஹ்ஷவுனி மேலும் என்னை மட்டுமே நீங்கள் பயப்படுங்கள். ஒலி உத்திம்ம மேலும் முழுமைப்படுத்துவதற்காக. நியமதி என்னுடைய அருட்கொடை. அந்த கடைசியில் வர யா யா முத்தக்கல்லிம்பாங்க, அதாவது பேசுபவருடைய யா. அப்போ என்னுடைய இங்கே என்னுடைய அருட்கொடையை அலைக்கும் உங்கள் மீது. ஸோ உங்கள் மீது உள்ள என்னுடைய அருட்கொடையை. ஓல அல்லக்கும் தாத்ததும் அல்லங்கிறது நான் எதிர்பார்க்கிறேன் அல்லது ஏதாச்சும் வேறு சந்தர்ப்பத்தில் வரும்போது நான் பயப்படுகிறேன். நான் எதிர்பார்க்கிறேன் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக அப்படின்னு சொல்லிக்கலாம். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஆயத்தை மொத்தமாக பார்ப்போம். மொழிபெயர்ப்பை. எங்கே நீங்கள் வெளியேறுகிறீர்களோ, அதாவது எங்கே நீர் வெளியேறுகிறீரோ பிறகு திருப்புவீராக உமது முகத்தை புனித மஸ்ஜிது பக்கத்தில் அல்லது புனித மஸ்ஜிதின் திசையில். மேலும் எங்கெல்லாம் நீங்கள் இருந்தாலும் பிறகு நீங்கள் திருப்புவீர்களாக உங்களது முகத்தை அதனுடைய திசையில். ஆகாமல் இருப்பதற்கு உங்களுக்கு எதிராக மனிதர்களுக்கு ஒரு தர்க்கம், அதாவது ஒரு தர்க்கம் ஏற்படாமல் இருப்பதற்காக உங்கள் மீது மனிதர்கள் உங்கள்கிட்ட எந்தவித தர்க்கம் செய்யாமல். தவிர அல்லதீன நலமும் எவர்கள் அநீதம் செய்தார்களோ, அவர்களிலிருந்து எவர்கள் அநீதம் செய்தார்களோ. எனவே நீங்கள் அவர்களை பயப்படாதீர்கள், மேலும் என்னை மட்டுமே பயப்படுங்கள். மேலும் முழுமைப்படுத்துவதற்காக எனது அருட்கொடையை உங்கள் மீது, மேலும் நீங்கள் நேர்வழி பெறுவதற்காகவும், அதாவது நான் எதிர்பார்க்கிறேன் நீங்கள் நேர்வழி இதன் மூலமாக பெறுவீர்கள் என்று. ஸோ இந்த முதல் வசனம் வந்த ஒரு காரணம் சொல்லப்படுது. அதாவது சஹாபிகள் அதாவது இது மெயினாக அன்சார்கள். இவங்க நிறைய பேர் அவங்க இந்த ஒரு யஹூதாவோ கிறிஸ்துவர்களாக இருந்தவங்க அவங்க இஸ்லாத்துக்கு மதம் மாறி வர்றாங்க. அவங்க இப்போது இன்னும் மார்க்கம் ரொம்ப தெளிவு பெறல அவங்களுக்கு. அந்த ஒரு காலகட்டத்தில் அவங்க கேட்குறாங்க, இந்த சட்டம் நம்ம ஒரு இடத்துல தங்கியிருக்கும் போது மட்டுமா அல்லது வெளியே நான் ஒரு ஊரை விட்டு வெளியே போனால் அதே சட்டம் வாங்கும்போது அதுக்கு தான் எல்லாம் இந்த மாதிரி தெளிவுபடுத்துகிறாங்க. நீங்கள் எங்கே நீங்கள் வெளியேறினாலும் நீர் வெளியேறினாலும் உங்கள் முகத்தை அந்த திசையில் அந்த பக்கத்தில், அதாவது மஸ்ஜிதுல் ஹராம், அதாவது புனித மஸ்ஜிது, பைத்துல், அதாவது இந்த கபத்துல்லா, அதன் பக்கமே நீங்கள் திருப்புங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க அவங்க யஹூதுகளாக இருக்கும்போதும் பனி இஸ்ராயல்களாக இருக்கும்போதும்
அவங்க வந்துக்கிட்டு பைத்துல் முகத்தஸை பின்பற்றிக்கிட்டு இருந்தாங்க. பின்னால் மாறி வந்த பிறகும், இஸ்லாத்துக்கு மாறி வந்த பிறகும் அதே பைத்துல் முகத்தஸை முதல் 16 மாதங்கள் வந்து அவங்க அதை பின்பற்றினாங்க. அவங்க எப்போ மாறினாங்களோ அப்போ இருந்து பின்பற்றினாங்கன்னு வச்சுக்கிறேங்களேன். ஸோ இந்த ஒரு சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக சொல்லப்படுது. இது இல்லாமல் இந்த நல்லா வந்துக்கிட்டு அதனால் நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கிறீங்க. நல்லா வந்து நீங்கள் செய்கிற எல்லா விஷயத்தையுமே நல்லா கவனமாக தான் இருக்கிறான், அது கவனமற்றவனாக இல்லை, பாரமுகமாக இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்படுது. அதாவது இவங்க பயணப்படும்போது சில சமயம் அவங்களுடைய உறவினர்களோடையும் பயணப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நேரங்களில் என்ன செய்யணும் அப்படிங்கிறது அவங்க பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் வந்துக்கிட்டு மஸ்ஜிதுல் ஹரம் பக்கம்தான் பார்த்து தொழுவணும் அப்படிங்கிறது இந்த ஆயத்தை அந்த விஷயத்தை வந்து உறுதிப்படுத்துதுன்னு வச்சுக்கிறோம். இப்போ இந்த ஆயுதங்கள் திருப்பி ஒரே வசனங்கள் திருப்பி ஒரே மாதிரி ஃபார்மில் திருப்பி ரிப்பீட் ஆகுது எதனால் அப்படின்னு சொல்லி இது ஒரு கேள்விகள் எழலாம். இதுக்கு நிறையா முஃபஸிர்கள், நிறையா குரான் விரிவிலியாளர்கள் வந்து நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க. பின்னால் அதனுடைய விளக்கத்தை பண்ணக்கூடியவங்களும் நிறைய விளக்கங்கள் இருக்குது. அதில் ஒரு 3-4 விளக்கங்களை பார்த்துப்போம்னா, ஒரு விளக்கம் என்ன சொல்கிறாங்க, திருப்பி சொல்லப்படுறது இந்த சந்தேகங்களை வந்து நிவர்த்தி பண்ணவும். இது வந்து இந்த மாதிரி ஒரு சட்டம் வந்து மாற்றப்பட்டிருக்குது. அதாவது ஏற்கனவே பைத்துல் முகத்தஸ் தான் வந்து கிப்லாவாக இருந்துச்சு, இப்போ கிப்லா மாற்றப்பட்டிருக்குது. அப்போ சட்டம் மாற்றப்படும் போது அதை உறுதி செய்கிறதுக்காக திருப்பி அல்லாஹ் சொல்கிறான். ஒவ்வொரு இதுலேயும் அந்த உறுதியுடைய நிலைப்பாடு கூடிக்கிட்டே போகுது. ஒவ்வொரு தடவை அல்லாஹ் வந்து திருப்பி அதை ரிப்பீட் பண்ணும்போது மறுபடியும் சொல்லப்படும் போது அது வந்து உறுதிகளில் ஸ்ட்ராங் ஆகுது. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம், பின்பற்ற வேண்டிய ஒரு சட்டம்ங்கிறது சொல்லப்படுறது. இது வந்து அல்லாஹ் அதனுடைய முக்கியத்துவத்தையும் காட்டுறதுக்காகவும் உள்ளது அப்படின்னு சொல்லி. இன்னொரு விளக்கம் என்னென்னா, அதாவது இது வந்து 3 ஸ்டேஜில் சொல்லப்படுது. என்னென்னா, ஒன்று மக்கா மக்களுக்காக சொல்லப்படுறதாகவும், ரெண்டாவது வந்து இந்த அரேபிய துணைக்கண்டம் இருக்குல்ல, அது மொத்தத்துக்காகவும் சொல்லப்படுறதாகவும், மூணாவது வந்து உலகம் ஃபுல்லாக உள்ள மக்களுக்காக சொல்லப்படுறதாகவும் அப்படி ஒரு விளக்கம் இருக்குது. இன்னொரு விளக்கம் பார்த்தோம்னா, அதாவது இது வந்து 3 விதமான விஷயங்களை சொல்லப்படுது. ஒன்று வந்து எல்லா சூழ்நிலைகள்லேயும் இது வந்து பின்பற்றணும். இன்னொன்று வந்துக்கிட்டு எல்லா இடங்கள் எங்கே இருந்தாலும் எல்லா இடங்களையும் அதை ஒரு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக சொல்லப்படுது. மூணாவது வந்து எல்லா காலங்கள், அதாவது பிற்காலத்துலேயும் சரி எந்த காலத்துலேயுமே இது வந்து இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படிங்கிறத 3 விதமாக சொல்கிறாங்கன்னு சொல்லப்படுது. இப்படி பல விதமான விளக்கங்கள், அது எல்லாமே வந்து ஒரு முதத்தில் வந்து அல்லாஹ் வந்து அதை திருப்பி இந்த வசனங்கள் வந்து வரக்கூடிய காரணங்கள் ஈவன் வந்து அதாவது மாற்று மடக்காரங்க அதை வந்து படிக்கும்போதும் அவங்க இதனுடைய தவறுகள் அப்படின்னு சொல்லி அவங்க அதை ஒரு பூத கண்ணாடி போட்டு குரானில் எதுவும் தவறு இருக்குதான்னு சொல்லி பார்க்குறதுக்கு அவங்க கூட இதில் இதை வந்து ரொம்ப வந்து குழம்பி போகிறாங்க. இது என்ன எதனால் அப்படிங்கிற அவங்களுக்கும் அதனுடைய சரியான இது புரிதல் இல்லை. இது என்னென்னா, இது அப்படிப்பட்ட ஒரு விஷயம். அதாவது சில விஷயங்கள் வந்து அதாவது இந்த அல்லாஹ்வுடைய வேதங்களில் புனிதம் இதுகளில் வந்து சில விஷயங்களை அல்லாஹ் செய்யும்போது அது அவனுக்கே உரிய ஞானம் அதில் ஜாஸ்தியாக புதைஞ்சிருக்குதுங்கிறது தான். ஸோ வந்துக்கிட்டு அடுத்தது பார்த்தோம்னா, இதில் சொல்லப்படுறது அல்லாஹ் வந்து எந்த விதமான தர்க்கமும் மனிதர்களுக்கு வந்துடக்கூடாது. அநியாயக்காரங்களை தவிர வேறு யாருமே உங்கள்கிட்ட தர்க்கம் பண்ண மாட்டாங்க.
உங்களுக்கு எதிராக தர்க்கம் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஏற்கனவே மக்கத்து குஃபார்கள் வந்து என்னடா இது இவங்க வந்துக்கிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மார்க்கத்தை பின்பற்றுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காபத்துல்லாவை கிப்ராவை எடுத்துக்காமல் அவங்க பைத்துல் முக்கதீஸை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்களேன்னு அவங்க இனிஷியலாக நினச்சாங்க. பின்னால் இவங்க மாற்றினோன்னே அவங்களுக்கு ஒரு சில பேருக்கு அது பெரிய உறுதிகளாக பட்டுச்சு. ஸோ அந்த விஷயம் அவங்க அதாவது இது ஈவன் மாற்று மதக்காரங்களுக்கும் எந்தவித தர்க்கமும் இருக்கக்கூடாது. அதோடு அவங்களோட தர்க்கம் பண்ணுறதும் வந்து அனாவசியங்கிற இந்த விஷயத்தில் அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு நீதியை காட்டுறோம். அதுவும் இன்னொன்று வந்து பார்த்தா பனி இஸ்ராயல்கள் வந்து அவங்களுடைய வேத புத்தகங்களில் வந்து இந்த மாதிரி உண்மையான ரசூல் உண்மையான மார்க்கம் என்னண்டு அப்படின்னு சொல்லி இதுங்கும்போது அது வந்து அவங்க கிப்லா வந்து மாற்றப்படுங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இப்போ வந்து கிப்லா மாற்றப்பட்டவுடனே அவங்கள்ட்ட எந்த விதமான தர்க்கமும், அதாவது தர்க்கம்டா விதண்டாவாதமாக தர்க்கம் பண்ணுறாங்களே ஒழிய அவங்க உள்ளக்க வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் வந்துக்கிட்டு இதுதான் வந்து அவங்க வேத புத்தகத்தில் சொன்ன விஷயந்தான் அசலில் நடைமுறைப்படுத்தப்படுதுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்க ஏற்கனவே இதை மறைச்சி பண்ணவங்க தானே. அதனால் இதுதான் வந்து இது. அதனால் வந்து இவங்க வந்து இந்த மாதிரி தர்க்கம் பண்ணுவாங்களே செய்வாங்களே இவங்க என்ன நினச்சிக்கிறாங்களா அப்படிங்கிறது எதுவுமே அவங்களுக்கு பயப்படாதீங்க. நீங்கள் யாருமே பயப்படாதீங்க. என்னை மட்டும் பயந்தால் போதும். இந்த உலகத்தில் வந்து பயப்படக்கூடிய ஒரே ஆள் நான் தான் அப்படிங்கிறது எல்லாம் இதை சொல்லி நான் வந்து இதை மூலமாக நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு என்னுடைய அருட்கொடை அதாவது நேமத்தை நான் வந்து முழுமைப்படுத்துகிறேன், முழுமைப்படுத்த போகிறேன் அப்படிங்கிறது. இந்த முழுமைப்படுத்துறது எப்படி, நாளைக்கு வந்து இது ஒரு முன்னறிவிப்பாகவோ ஒரு சுப செய்தியாகவும் முஸ்லீம்களுக்கு சொல்லப்படல. நாளைக்கு வந்து அந்த நேமத்தை உங்களுக்கு முழுமைப்படுத்தப்படும். அது எதன் மூலமாக, அந்த கஅபத்துல்லா உங்களுடைய முழு கண்ட்ரோலில் வரும். நீங்கள் தான் வந்து கஅபத்துல்லாவுடைய ஃபுல்லாக எல்லாமே செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க. அப்படி நீங்கள் மக்கத்தை உங்கள் கண்ட்ரோலில் வரும் அப்படிங்கிறது இதை வந்து ஒரு முன்னறிவிப்பாக சுப செய்தியாகவும் முஸ்லீம்களுக்கு எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இது வந்துக்கிட்டு பின்னால் எல்லாம் வந்து மக்கா வெற்றி ஆனவுடனே அப்போது ஆயத்து இறங்கும்போது எல்லாம் சொல்கிறேன், நான் வந்து நிறைவேற்றிட்டேன். அந்த இடத்துல இங்கே வந்து நிறைவேற்றுறதுக்காகன்னு சொல்லப்படுது. அங்கே வந்து நான் உங்களுக்கு மீது வந்து நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி மோரோவர் இது மூலமாகத்தான் அல்லாஹ் வந்து எல்லாரையும் வந்து அந்த கிப்லாவை நோக்கி நம்ம நேர்வழி பெறுது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். அது வந்து நேர்வழிங்கிறது தொழுகை. நம்ம தொழுகையை அதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுவோம். தொழுகையில் நம்ம கேட்குறது என்ன கேட்குறோம், நம்ம எனக்கு இதாயத்தி ஆயலான்னு கேட்குறோம், நேர்வழியை கேட்குறோம். ஸோ நேர்வழி தொழுகை மூலமாக என்ன கிடைக்குது, நேர்வழி கிடைக்குது. ஸோ நேர்வழி உங்களை படுத்துறதுக்காக தான் இந்த இதை வந்து கிப்லாவை மாற்றினேன், அதாவது கஅபத்துல்லாவை கிப்லாவை மாற்றினேன் அப்படிங்கிறது எல்லாம் சொல்லி இதை முடிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வந்து நம்ம அனைவரையுமே நேர்வழிப்படுத்தி நம்ம சத்திய மார்க்கத்தில் நம்ம வந்து நம்மளை செலுத்த வைப்பானாக. சத்திய மார்க்கத்தில் நம்ம படித்து அறிஞ்சு தெரிஞ்சு அதில் குர்ஆனுடைய விஷயங்களையும் சுன்னாக்களுடைய விஷயங்களையும் நல்லா புரிஞ்சு குர்ஆனை அர்த்தம் உணர்ந்து நம்ம படித்து இதனுடைய ஹிக்மத்தையும் வந்து பின்னால் அறிஞ்சு தெரிஞ்சு கொள்ள எல்லாம் நம்ம அனைவருக்கும் கிருபை செய்வானாக. நம்மளை வந்து முஸ்லீம்களாக நம்மளை வந்து பிறக்க வச்சு நம்மளை அல்லது முஸ்லீம்களாக இருக்க வச்சு எல்லாம் நம்மளுக்கு அருள் செய்திருக்கிறானே, அதற்காக மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வாழ்க்கைக்கே வந்து நம்ம அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக ஆக்கி வைப்பானாக. நம்ம அதிகமான அளவுக்கு பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாகவும் அந்த பாவ மன்னிப்பு எல்லாம்
ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாவமன்னிப்பாக ஆக்கி வைப்பானாக. நமக்கு கபூர் வேதனையிலிருந்தும் நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் நம்மளுக்கு பாதுகாப்பும் விடுதலையும் அளித்துடுவானாக. நம்ம பாவங்கள் அனைத்தையுமே மன்னித்து மறந்து அதில் நம்மளுக்கு அவனுடைய அளவு கடந்த கருணையை நம்ம மீது பொழிந்து நம்மளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் மேலான சொர்க்கத்தில் நம்மளை அனைவரையுமே நபிமார்களோடும் ஷோதாக்களோடும் சாலியன்களோடும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.